வணக்கம். ஃபியூச்சர் லைட் சேனலுக்காக இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் 2024-25க்கான அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறேன். இது வந்து என்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கானது. 2021லேருந்து 2024க்குள்ளே கிராஜுவேஷன் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராம் வந்து சவுத்துக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத்தில் வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் கர்நாடகா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 17th February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 10th March 2025. ஸோ இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி என்ஜினியரிங்கோ இல்லை நான் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். 105 ஓப்பனிங் இருக்குது. இது தமிழ்நாடுக்கு 35, புதுச்சேரிக்கு 5, கர்நாடகாவுக்கு 30, கேரளாவுக்கு 25, ஆந்திர பிரதேஷுக்கு 5, தெலுங்கானாக்கு 5. ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 35 ஓப்பனிங் இருக்குது. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9,000, டியூரேஷன் வந்து 1 year. கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பண்ணியிருக்கணும். 2021லேருந்து 24க்குள்ளே கிராஜுவேட் ஆகி வெளியே வந்தவங்க ஆர் கிராஜுவேஷன் வாங்கினவங்க அப்ளை பண்ணலாம். இதுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 28 வயசு வரைக்கும். ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி SC, ST, OBC, PWBDக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள். இது 1 year ப்ரோக்ராம். இது 1 year ப்ரோக்ராம் முடிஞ்சப்புறம் அவங்க இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி இந்த வேலையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து NATSல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து, அதாவது https://nats.education.gov.in இதுதான் இதோடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட்ஸ் வந்து NATSல போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி https://nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது எப்பவுமே இமெயில் ஐடி, ஒரு பர்சனல் மொபைல் நம்பர், இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு பேர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேமெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான், உங்களோட நேம், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ அது எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 digit நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து எப்பயுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடியும் அது உதவும். ஸோ இந்த என்ரோல்மெண்ட் முடிஞ்சப்பறம் திருப்பி வெளியே வந்துட்டு உள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு நீங்கள் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை சர்ச் பண்ணி அதோட அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே இருக்கும். அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி NATSல நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் உள்ளே போயிட்டு நீங்கள் நேராகவே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ளை பண்ணலாம். பாஸ்வேர்டு தெரியாது, 12 digit யூனிக் நம்பர் நான் மறந்துட்டேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், 12 digit நம்பர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் 12 digit நம்பர்லேயும் திருப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை சர்ச் பண்ணி எடுத்து அவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும் போது
உங்களுக்கு இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சரும் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ.